ஒரு தகப்பனாக இங்கே இருந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இது அம்மா கொடுத்தது, எதற்காகவும் இதை விட்டுக் கொடுத்து விடாதே என்று எனக்கு அறிவுரை சொன்ன ஒரு தந்தையாக நான் முதலமைச்சர் அவர்களை பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன். ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு இதை பற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு ஐயப்பாடுகளை விலக்கி எறிந்து துடைத்து எறிந்து ஒரு உன்னதமான மகத்துவமான எதிர்கால தமிழ் சமூகத்தையும் எதிர்கால விவசாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசுதான் என்பதை மீண்டும் எடப்பாடி அவர்கள் மூலமாக நிரூபணம் செய்தமைக்காக நான் சார்ந்த என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாகவும் மனமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். தேவர் தந்த தேவராம் மூக்கையா தேவரை போல் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞராம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன். மும்மொழி கொள்கை தாக்குதலை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த ரூபத்திலும் ஒன்றிய பாசிச அரசு செயல்படுத்த துடிக்கின்ற எந்த ஒரு தீங்கான செயல்பாட்டுகளையும் செயல் திட்டங்களையும் ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற உறுதி கொள்கையிலே அண்ணாவின் இருமொழி கொள்கையை மட்டும்தான் தமிழகத்திலே நிலைநிறுத்துவோம், மும்மொழி கொள்கையை ஒருபோதும் நிலைநிறுத்த மாட்டோம் என்ற உறுதியிலே உறுதியாக இருக்கக்கூடிய 5000 கோடி அல்ல 10,000 கோடி தந்தாலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டும்தான் செயல்படுத்துவோம் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற ஒப்பற்ற தலைவராம் முத்தமிழறிஞர் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல என் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி வாழ்த்துகிறேன்.